அக்கா அண்ணாச்சி கடைக்கு போய் கை உடைஞ்ச மாதிரி நடிங்க. அண்ணாச்சி எப்படி கை உடைஞ்சிச்சுன்னு கேட்டா ஏதாச்சும் ஃபன்னியான காரணம் சொல்லுங்க. இதோ உங்களுக்காக இந்த சேலஞ்ச நான் முடிக்கிறேன். எனக்காக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அண்ணாச்சி என்னம்மா கையில கட்டு? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுப்புங்கிறதே கிடையாது. ரோட்ல வாரப்பையும் போறப்பையும் கண்ணை திறந்து பாத்துட்டு போக கூடாது. வண்டியில போகும்போது சர்க்கு 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 தானே போய்கிட்டு இருக்கீங்க. பார்த்து நிதானமா போறது இல்லையா? ஏமா இப்படி கையை உடச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க? அண்ணாச்சி நான் ஒண்ணு வண்டியில இருந்து கீழே விழுகல. அப்புறம் எப்படி அடிபட்டுச்சு? அண்ணாச்சி நான் செவனேன்னு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன் அண்ணாச்சி. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து என்கிட்ட பிச்சை கேட்டான். இந்த நேரம் பார்த்து என்கிட்ட காசு இல்ல அண்ணாச்சி. காசு இல்லடான்னு சொன்னேன். அந்த பிச்சைக்காரன் காசு தானே இல்ல, கையவாது கொடுங்கன்னு சொன்னான். உடனே கைய வெட்டி அவன் கையில கொடுத்துக்கிட்டேனே. என்னமா சின்ன பொண்ணு சொல்ற? கைய வெட்டி அவன் கையில கொடுத்துக்கிட்டியா? ஆமா அண்ணாச்சி. அப்புறமாட்டிதேன்னு சொல்லுது அந்த புறம்போக்கு. நான் இந்த கைய வெட்டி அப்படியே தர சொல்லல, ஷேக்கன் கொடுக்க சொன்னேன்னு சொல்லுச்சு. அப்புறம் என்ன அண்ணாச்சி, வெட்டின கைய வாங்கி பெபிகுய்க்கு வச்சு ஒட்டி இப்படி தொங்க விட்டுருக்கேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆறிக்கிட்டு வருது. அண்ணாச்சி கடை சேலன் சக்சஸ். அடி பாவி, அவன் கை கேட்டனால கைய வெட்டி கொடுத்தா, தலை கேட்டுன்னு தலையை வெட்டி கொடுத்துருப்பாளா? இவகிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும்.